Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்காக அக்டோபர் 21 and 22 வந்து NSE and BSE ட்ரேடிங் ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அக்டோபர் 21 முகூர்த் ட்ரேடிங் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதாவது முகூர்த் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு 1 hour மட்டும் NSE and BSE ட்ரேடிங்கை ஓபன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ல நிறைய பேரு சென்டிமெண்டலா ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த டைம்ல லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு நான் ஜெனரலா ஸ்டாக் வாங்குவேன். லாஸ்ட் இயர் முகூர்த் ட்ரேடிங்ல சில ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண சொல்லி நம்ம சேனல்ல ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர்ல தீபாவளி முகூர்த் ட்ரேடிங்ல நீங்க என்ன ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அண்ட் அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இயரும் லிஸ்ட் ஆஃப் 10 ஸ்டாக்ஸை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே முகூர்த் ட்ரேடிங்ல நான் கன்சிடர் பண்ண போறேன்னு சொல்றேன். அக்டோபர் 21 வந்து 1:45 PM இருந்து 2:45 PM வரைக்கும் முகூர்த் ட்ரேடிங் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 10 ஸ்டாக்ஸை உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க டெக்னிக்கல் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். இப்போ இந்த தீபாவளி முகூர்த் ட்ரேடிங்ல வாட்ச் லிஸ்ட்ல வைக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் சொல்றேன். இந்த வாட்ச் லிஸ்ட நான் 5+5 பிரிச்சிருக்கேன். டாப் 5ல இருக்கிறது ரொம்பவே சேஃபான ஸ்டாக்ஸ் அண்ட் பாட்டம் 5ல இருக்கிறது ஸ்லைட் ரிஸ்கியான ஸ்டாக்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து ரீசெண்டா அவங்களோட போர்ட்போலியோவை நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எலக்ட்ரிக் கார்ஸையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கார்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல நல்ல ஒரு சேல்ஸ் வால்யூம் கிடைச்சிட்டு இருக்கு. எம்என்எம் ஸ்டாக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே 23% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆட்டோ செக்டர்ல இருக்கிற லார்ஜ் கேபிட்டல் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து மோர் தென் 15% அளவுக்கு இருக்கு. அண்ட் இவங்களோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஸ்டாக்கு பாத்தீங்கன்னா 3,394 rupeesல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ரீசெண்டா இந்த ஸ்டாக் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3 கேண்டல்ஸ்மே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ட்ரெண்ட அடுத்த ட்ரேடிங் செஷன்ல பிரேக் பண்ணிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் MACD இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கான சிக்னல் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. MACD கர்வ்ஸ் வந்து இந்த இடத்துல நல்லாவே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அண்ட் நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் RSI இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா மோர் தென் 65%ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆன பாலிங்கர் பேண்ட் பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல பாலிங்கர் பேண்ட் கர்வை நல்லாவே கட் பண்ணிருக்கு. அண்ட் பாராபோலிக் SAR கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ நம்ம யூஸ் பண்ற டாப் 5 இண்டிகேட்டர்ஸ்ல 4 இண்டிகேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் ஒரு இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பாராபோலிக் SARனு புரிஞ்சுக்கலாம். பாராபோலிக் SAR கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ எம்என்எம் ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கலி நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது ஏத்தர் எனர்ஜி லிமிடெட். ஏத்தர் எனர்ஜி லிமிடெட் பாத்தீங்கன்னா சேம் ஆட்டோ செக்டர்ல இருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயர்ல க்ளோஸ் டு 130% அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பிகாஸ் EV ஸ்கூட்டர் போர்ட்போலியோல இந்த ஸ்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் பார்க்கும்போது சூப்பர் ட்ரெண்ட் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் MACD இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் ஆகிருக்காங்க. RSI இண்டிகேட்டர் பார்க்கும்போது 73%ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இண்டிகேட்டரான பாராபோலிக் SAR வந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் பாலிங்கர் பேண்ட் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. சோ இந்த ரீசன்னால ஏத்தர் எனர்ஜியை நான் செகண்ட் ரேங்கிங்ல வச்சிருக்கேன். அண்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல தேர்ட் ரேங்கிங்ல இருக்கிற ஸ்டாக் வந்து TVS மோட்டார் கம்பெனி. என்னடா எல்லா ஸ்டாக்ஸுமே ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 to 26ல ஆட்டோ செக்டர் அண்ட் எனர்ஜி செக்டர் நல்லாவே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் அசியூம் பண்றேன். இந்த TVS மோட்டார் கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயர்ல 36.38% அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுவுமே ஆட்டோ செக்டர்ல இருக்கிற லார்ஜ் கேபிட்டல் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இவங்களோட EV போர்ட்போலியோவை ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி iQube வந்து மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா ஆர்பிட்டர் அப்படிங்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி EV ஸ்கூட்டரையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்போலியோ வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜூபிட்டர் 110 லான்ச்சுக்கு அப்புறம் இவங்களோட சேல்ஸ் வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சோ இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இவங்களோட நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல
7948 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல்ஸ் பாத்தீங்கன்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. MACD இண்டிகேட்டர் கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கான இனிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் RSI கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 75% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க பாரபோலிக் SAR கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல 4th பொசிஷன்ல இருக்க ஸ்டாக் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல மோர் தென் 45% அளவுக்கு கெயின் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரானிக் செக்டர்ல இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு வர ஆர்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் வந்து கரண்டா பாசிட்டிவா இல்ல, இன்னுமே MACD அண்ட் RSI கிட்ட இருந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வரலன்னு புரிஞ்சுக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக் நல்லாவே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பாக்குறேன். லிஸ்ட்ல 5th பொசிஷன்ல இருக்க ஸ்டாக் வந்து ICICI பேங்க் லிமிடெட். நம்ம சேனல்ல பெருசா பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நான் வாட்ச் லிஸ்ட்லயே வைக்க மாட்டேன். பட் ICICI பேங்க் வந்து எப்பவுமே நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி லாஸ்ட் 1 இயர்ல 16.68% அளவுக்கு கெயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸும் பாத்தீங்கன்னா கரண்டா நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. சோ இந்த ICICI பேங்கை 5th ரேங்கிங்ல நான் வச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாப் 5 ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே சேஃபஸ்ட் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல 6th பொசிஷன்ல இருக்க ஸ்டாக் வந்து பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இந்த BDS ஸ்டாக் வந்து ஏரோஸ்பேஸ், PSU, இன்ஜினியரிங் அண்ட் நிறைய கம்பெனிஸ்க்கு இன்ஜினியரிங் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து மிட் கேப் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 33% மேல கெயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா கரண்டா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. பட் இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ல கன்சிடர் பண்றதுக்கு ஒர்த்தான ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து வாரி எனர்ஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அண்ட் சோலார் எனர்ஜிஸ்ல நிறைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றாங்க. இவங்க வந்து மிட் கேப் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஸ்டாக் 50% மேல கெயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் பார்க்கும்போது கரண்டா பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. சோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டர்ம்க்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக்கா இருக்குன்னு நான் அசியூம் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 இயர்ல மோர் தென் 83% அளவுக்கு கெயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. மேஜரா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டீடைல்டு அனாலிசிஸை நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட டெக்னிக்கல்ஸ் பார்க்கும்போது கரண்டா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. பட் லாங் டர்ம்க்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல 9th பொசிஷன்ல இருக்கிற ஸ்டாக் வந்து டைட்டன் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயர்ல அரௌண்ட் 8% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல கோல்டோட பிரைசஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேரு இப்போ 18 கேரட் கோல்டுக்கு ஜம்ப் ஆகிருக்காங்க. இதுல ஆல்ரெடி டைட்டன் கம்பெனி வந்து கேரட் லேன் அண்ட் மியா அப்படிங்கிற 2 ரெனோவ்டு ஷாப்ஸை வச்சிருக்காங்க. இன்கேஸ் மக்கள் 18 கேரட் கோல்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த கேரட் லேன் அண்ட் மியா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 3730 ரூபீஸை டச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு வேவி பேட்டர்ன் தெரியும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டான 3730 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் மேல போச்சுன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பாக்குறேன். சோ இது வரைக்கும் நம்ம வந்து 9 ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு சொல்லியிருக்கோம். அண்ட் 10th ஸ்டாக்கை நான் உங்களோட சாய்ஸுக்கு விடுறேன். நீங்க எந்த ஸ்டாக்கை தீபாவளி முகூர் ட்ரேடிங்ல கன்சிடர் பண்றதுக்கு 10th பொசிஷன்ல ரெக்கமெண்ட் பண்றீங்க? உங்களோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் எல்லாமே நெக்ஸ்ட் 1 இயர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணலாம். மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.